நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை நகர்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்ஸ இன்ஸ்டால் பண்ண போறாங்களாம். இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்ஸ இவங்க எங்க இன்ஸ்டால் பண்ண போறாங்கன்னா, எங்கெல்லாம் மக்கள் அதிகமா கூடுறாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்ஸ இன்ஸ்டால் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இல்லைன்னா மெரினா பீச் ஆகட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்கள்ல இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்ஸ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ண பிளான் பண்ணியிருக்கு. இந்த மிஷினை பொறுத்தவரையில இது ஃப்ரீ மிஷினா வைக்க போறாங்களா இல்ல பெய்டு மிஷினா வைக்க போறாங்களா அப்படின்றது தெரியல. இது கவர்மெண்ட் இனிஷியேட் பண்றதுனால பெரும்பாலும் ஃப்ரீயா இருக்கதான் சான்ஸ் இருக்கு. பட் இது ஒரு லாங்கர் ரன்ல சஸ்டெயின் ஆகி ஓடணும் அப்படின்னா இது பெய்டா வைக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். இந்த மிஷினை பொறுத்தவரை 150 ml ஆஃப் வாட்டரை ஒரு செட்ல டெலிவர் பண்ணும். அப்படி இல்லைன்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை டெலிவர் பண்ற மாதிரி இந்த மிஷினை இவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுல நம்மளால தண்ணியை ஃபில் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஒரு ஸ்மால் கப் ஒரு டம்ளர் மாதிரியான ஒரு அளவுல ஒரு 150 ml ஆஃப் வாட்டரை நம்மளால எடுத்து நம்ம இந்த மிஷின்ல இருந்து எடுத்து நம்மளால குடிச்சுக்க முடியும். இந்த மிஷின்ல இருந்து வர தண்ணி ஒரு ஆர்ஓ ட்ரீட்டட் வாட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மினரல் வாட்டர் பாட்டில வாங்கினா எந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டி இந்த மிஷின்ஸ்ல இருந்தும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்மர் டைம்ல நிறைய தன்னார்வலர்கள் மற்றும் நிறைய கட்சிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா தண்ணீர் பந்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமைப்பாங்க. அதற்கு இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா கவர்மெண்டே இது மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸோடைய சக்சஸ் வந்து அதோடைய லாங்கிட்டிவிட்டியில தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 2019ல நம்ம சென்னை நகர்ல இதே மாதிரியான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் அம்மா குடிநீர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது நிறைய பேருக்கு அந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் இப்போ அந்த ஸ்கீம் ஆக்டிவா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதே மாதிரி இந்த ஸ்கீமும் ஆயிடுச்சு அப்படின்னா இதற்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்றது தான் ஒரே ஒரு சேலஞ்சு. இன்னொன்னு இந்த மிஷின்ஸோடைய மெயின்டெனன்ஸ், இந்த மிஷின்ஸை கிளீனா மெயின்டைன் பண்ற பட்சத்துல மட்டும்தான் இது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு விஷயமா அமையும். இந்த 2 பாட்டில் நெக்ஸையும் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் தான். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய போறாங்க, மக்களுக்கு எந்த அளவுல இது பயனுள்ள ஒரு விஷயமா இருக்க போகுது, இதோடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்க போகுது, எவ்வளவு நாள் இந்த சிஸ்டம் தாக்கு பிடிச்சி நிற்க போகுது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நின்றுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நின்றுச்சு அப்படின்னா நிஜமாவே நல்ல ஒரு விஷயம் தான். இதே மாதிரி சேனல்ல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.